63வது நாள். 63வது நாளுங்க. எல்லா நாள் லீவே தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. நம்பிக்கை சுத்தமாக போச்சு. நானும் பொண்ணு எல்லாம் 10 பேர் ரெடி ஆனோம். அத்தனை பேர் தானே. இதில் எல்லாமே என்னென்னு முடிவு சொல்ல மாட்டேங்குதுங்க. விற்கிறவனும் ஃபுல் நம்பிக்கை சொல்ல மாட்டேங்கிறாங்க. போகலாங்கிறான கடைசியில் என்ன பண்ணான்னு தெரியல. நான் வர இதை வச்சு நோட்டீஸ் அடிச்சுட்டா, பர்மிஷன் வாங்கிட்டா என்ன பண்ணுறது? நமக்கு ஒரு ஆதரவாக அதான் பார்க்குறேன். நம்பிக்கை இல்லை, சுத்தமாக போச்சு. யார் ஒரு பத்திரிக்கையார் அண்ணன் ஹெல்ப் பண்ணுறனாரு, கொஞ்சம் அது சொல்கிறனாரு, அவரையும் காணோம். மெட்ராஸில் விஜய் சேதுபதி அவரோட பிஏ, அந்த அண்ணாவோட பிஏ, அவரெல்லாம் பார்த்து கேட்டோம். இன்னும் நிறைய பேர்த்த பெரிய இன்னும் 2 பேர்த்த பிடிச்சி கேட்டோம். இதை எங்களுக்கு வர எதிர்வகையில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் விஜய் சேதுபதியா அப்படியான்ற நடிகர்களுக்கு அந்த போகாது. நம்ம விஜய் அண்ணாவுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க நடிகர்களுக்கு நம்மளுடைய எல்லா உதயநிதி இது மாதிரி எல்லா தகவலும் நம்ம அனுப்பிடுறோம். அவங்களுக்கு போகாது. கீழே இருக்கிறவங்க நம்மளை அப்படி பேசுகிறாங்க. ஏன் ஒரு எம்பியை, முன்னாள் எம்பியும் கேட்டேன். அவரும் நல்லா சரியாக ஒரு சொன்னார். என்னடா போய் ஒரு பண்ண போகிறீங்க? இல்லை வேணாம், அதே தெரிஞ்சுக்கங்க எத்தனை பேர்த்த கேட்டிருப்பான்னு. பர்மிஷன் வாங்கி கொடுங்க. இதே நமக்கு தெரிஞ்ச நம்பர் பிடிச்சி இவ்வளோ பர்மிஷன் மேட்டர் வாங்கி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது சரியான சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க. சரி பார்க்குறோம், போய் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பேர் வந்தால் கூட போய் பார்த்துருவேன், என்னென்னு பார்த்துருவேன். யார் ஹெல்ப் பண்ண முடியாது சொன்னாங்களோ, இதுக்கு யாரை நான் கேட்டேன்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். நான் விட மாட்டேன். இந்த பேரணியில் விட்டவே மாட்டேன், இழுத்துட்டு வந்துடுவேன் நான். விஜய் வராரா இல்லையா மட்டும் பாருங்கள். நீங்கள் விஜய் ரசிகர் இருக்கிறீங்கள, அவருக்கு மெட்ராஸ் போகிறதுக்குள்ள அவரை கொண்டாடுறேன். உதயநிதி அண்ணாவை கொண்டாடுறேன். நேற்று விசால் சைக்கிள் ஓட்டார், அந்த தகவல் போனால் அவரையும் கொண்டாடுறேன். ஆரியா அவரும் சைக்கிள் பேர், அவரையும் கொண்டாடுறேன். விஜய் சேதுபதியும் கொண்டாடுறேன். நீ பொய்ன்னு நினைக்கலாம். அப்படி வந்த ராமேஸ்வரத்தில் பிரதமர் வந்தார். நாங்கள் வந்து போய் எங்களை ஒரு தீவிரவாத மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் ஜனங்க உட்காந்து போராட்டம் பண்ணி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும். எங்களுக்காக குரல் இருந்தால் எங்களாலும் கேட்போம். அப்படியே நாட்டோட பிரதமர் மாதிரி உட்காந்து நான் என் கோரிக்கை சாதிச்சேன். நான் விட்டவே மாட்டேன். போனோன்னு முடியாகி போச்சுன்னா எல்லாம் வருவாங்க. அப்போல்லாம் இது மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இந்த இவருடைய 78 நாள் போசி நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் 63 நாள். ஆனால் எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் போட்டோ டெய்லியும் கொடுக்குறாங்க, மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நான் வெளியே இருந்ததும் வரல. இந்த சிறுஞ்சானல் பத்திரிக்கை எல்லாம் வரல. நாளைக்கு தானே வருவீங்கள்ல, நாளைக்கு யாரோ ஒரு கலந்தால் வருவீங்கள்ல, அப்போ இந்த 78 நாள் நீங்கள் தமிழ்நாடு இல்லாத போனீங்களா அப்படின்னு அவனை கேள்வி கேட்பேன். பார்க்க தானே போகிறீங்க. போகிறன்னு லடி ஆகி போச்சுன்னா, லடி ஆயிடுச்சுன்னா கலக்காத விட மாட்டேன், விட்டவே மாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த 78 நாள் வராத அன்றைக்கி ரிப்போர்ட்ரு யார் வந்தாலும் உங்களுக்கு சாதாரண கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ சொல்கிறேன் நான். இப்படி வச்சனால எப்படா வருவாங்க? வரலனாலும் சரி, வரலனாலும் சரி. அவங்கெல்லாம் பெரிய ஆள் வந்தால் வருவீங்கள்ல, யாரும் பெரிய வந்தால் வருவீங்க. 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க, வருவாங்க. கண்டிப்பாக நீ வருவாங்க. அதை சொல்ல மாட்டேன். நான் முன்ன கிளம்புனா முன்ன பார்க்குறேன். உடம்பு நல்லா விட்டோம், ஒன்று நல்லா ஓட்டுற சத்து கிடைச்சா போதும். இந்த 10 நாள் நான் தெம்பு ஏற்றணும். 10 நாள் சத்து கிடைக்க. ஏன்னா 9 வருஷம் சைக்கிள் ஓட்டி, சைக்கிள் எங்கே இருக்குதே தெரியல, எங்கே தொலைவுறேன். சைக்கிள் வாடகை, ஸ்கூல் சைக்கிள் எனக்கு கிடச்சி அதை சர்வீஸ் பண்ணணும். போராடுறேன்.
உங்கள் மேலே உங்கள் செல்ஃபோன் நம்பிக்கை மேலே வச்சு போராடி இருக்கிறேன். இன்னும் 15 நாள் உங்களையே கடவுளாக நினச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். என்னையா எல்லாமே பேசுகிறானுங்க. பைத்தியக்காரன் என்னடா கும்பிட்டுருக்கிறான், பைத்தியக்காரனானே என்னென்னமோ வீடியோக்களை லைக் பிடிக்கிறீங்க, ஒருத்தன் என்னமோ பேச உட்காந்து கிறுக்குத்தனமாக பண்ணுறவனுக்கெல்லாம் லைக் கொடுக்குறானுங்க. கடவுளை கும்பிட்டுக்கிறோம், என்ன பைத்தியக்காரங்கிறானுங்க சொல்லிட்டு போச்சுறான். நீங்கள் எனக்கு ஆதரவு இருக்கிறீங்களா? ஜெய்ஹிந்த். ஆதரவாக இருங்க. 15 நாள் பேசிக்கலாம்.